காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்கிறேன், அது உங்கள் சோம்பேறித்தனம் கிடையாது, மூளைக்குள்ளே நடக்கிற ஒரு கெமிக்கல் ட்ரிக்கு. நான் 8 மணி நேரம் தூங்குறேன், ஆனால் தூங்குனதுக்கப்புறம் எந்திரிச்சா என் பாடி டயர்டாக இருக்குது. எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்றது மேட்டர் இல்லை, எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். ஏன்னா உங்கள் மூளைக்குள்ளே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது, அதுக்கு பேர் SCN. நீங்களே உங்களை அறியாமல் நேரமே தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும், நீங்கள் ஒரு சோம்பேறி கிடையாது, உங்களோட பாடி கிளாக் தப்பாக டியூன் ஆகிருக்கு அப்படின்னு. உங்களோட தூக்கம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே நினச்சா கூட உங்களால் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாது. The Seventh Sense. அதிகாலையில் எப்படி நேரமே எந்திரிக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கசப்பான உண்மை, நீங்கள் காலையில் நேரமே எந்திரிக்க முடியல அப்படின்றதுக்கு உங்கள் சோம்பேறித்தனம் காரணம் கிடையாது. ஒன்று நீங்கள் சொல்லுவீங்க, நான் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன், 4 நாள் எந்திரிச்சேன், மறுபடியும் திரும்ப அதே நிலைமைக்கு லேட்டாக எந்திரிக்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் உங்களோட மனதோட வலிமை குறைவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. இதுக்கான காரணம் ஒரு பயாலஜிக்கல், உயிரியல் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. நம்ம மூளைக்குள்ளே நடக்கிற ஒரு கெமிக்கல் வார் தான் இதுக்கு காரணம். நீங்கள் உங்களை லேட்டாக எந்திரிக்க வைக்கிற அந்த மூளைக்குள்ளே இருக்கிற ஒரு வில்லன் அப்படின்றது யார் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வில்லன் பேர் தான் அடினோசின். நீங்கள் காலையில் விழிச்சிட்ருக்கிற நேரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அடினோசின் உங்கள் மூளையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு கழிவு மாதிரி அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது அதிகமாக சேர ஆரம்பிச்சது அப்படின்னா உடல் ரொம்ப சோம்பலாக இருக்கும், உங்களுக்கு அப்படியே ஒரு டல்லாக இருப்பீங்க, பாடி அப்படியே வெயிட்டான மாதிரி ஒரு ஹெவியாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பிரெயின் ஒரு சிக்னல் அனுப்பும், நீங்கள் இப்போ தூங்கியே ஆகணும் அப்படின்னு. சரி, இந்த அடினோசினை கழிவுன்னு சொன்னோம், இது எப்போ க்ளீன் ஆகும்? நீங்கள் நல்லா ஒரு ஆழமான தூக்கமாக தூங்கி ஒரு ஆழ்ந்த தூக்க நிலையில் தான் இந்த அடினோசின் அப்படின்றது கிளியர் ஆகும். இதை க்ளீன் பண்ணுற வேலையை செய்கிறதா கிளிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு. இதனால தான் நல்லா நீங்கள் தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா காலையில் நேரமே எந்திரிச்சிடுவீங்க, சுறுசுறுப்பாக இருக்கும், வேலையெல்லாம் டக் டக்குன்னு முடிச்சிடுவீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த நிகழ்வு தான். இந்த நிகழ்வு சரியாக நடந்தால் உங்களுக்கு இதுவும் சரியாக நடக்கும். அதாவது காலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது, உங்கள் வேலையெல்லாம் டக் டக்குன்னு முடிகிறது, இது எல்லாமே சரியாக நடக்கும். இப்போ நிறைய பேர் மனசில் ஒரு கேள்வி வரும், நான் தான் 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரம் கூட தூங்குறேனே, ஆனால் எனக்கு டயர்டாக இருக்குது. நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது, எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் மேட்ரு இருக்குது. இது ஏன், இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குதுன்னு கேட்டால், நம்ம பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த சூரியன், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் அது ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியில் அப்படியே படைச்சிருக்கு. நம்மளோட மூளைக்குள்ளே SCN அப்படின்னு ஒரு கேமரா மாதிரி ஒன்று இருக்குது. இந்த லைட் வெளிச்சம் கண்ணில் பட்டுதுன்னா நம்ம கண்ணில் இருந்து அந்த சிக்னல் SCNக்கு போகும். வெடிஞ்சிருச்சாட்ட தெரியுது அப்படின்னு நினச்சிக்கோம். அப்புறம் தூங்க போகும்போது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் உங்கள் கண்ணில் வெளிச்சம் படாது, வெளிச்சம் படாத இருக்குது அப்படிங்கிற சிக்னல் SCNக்கு போகும். SCN பீனியல் கிளாண்டுக்கு சொல்லி மெலட்டனின் அப்படின்னு தூங்க வைக்கிற ஒரு கெமிக்கலை சுரந்துடும். அது சுரந்த உடனே நீட்டாக நம்மளை தூங்க வைக்கும். இப்போ நைட்டு நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம LED லைட் போட்டுக்கிறோம், நம்ம செல்ஃபோனை வச்சுக்கிறோம், நம்ம டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இதெல்லாம் வச்சுக்கிறோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிது அப்படின்னா, அந்த SCN இன்னும் நைட் ஆகலை போல், இரவு ஆகலை போல் அப்படின்னு அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் திடீர்னு ஒரு 11, 12 வரைக்கும் அது முடிச்சுக்கிட்டு இருக்குது, இரவே ஆகலை அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகிறீங்க. இப்போ தூங்க போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு இந்த மெலட்டனின் கிடைக்கிற நேரம் அப்படின்றது டிலே ஆகும். நீங்கள் ஆழ்ந்த தூக்க நிலைக்கு போகவே மாட்டீங்க. அப்புறம் அடினோசின் அது கிளியரே ஆகாது. இதனால் சொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள். நான் காலையில் இருந்தால் சீக்கிரம் வேலையை முடிச்சுடுவேன், என்னால் எழுந்திருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தேவையில்லாத வேலை. ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா அதுவும் தேவையில்லாத அணி. நைட்டு தூங்க போகிறது அப்படிங்கிற செயலை சரியான நேரத்துக்கு தூங்க போவேன் அப்படின்னு உங்கள் மனசில் முடிவு பண்ணிவிட்டு அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா தானாக காலையில் உங்களுக்கு 4:30, 4 மணிக்கே முழிப்பு வந்துடும். உங்களோட தூக்கம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், மெலட்டனின் கரெக்டாக சுரக்கும், ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவீங்க. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறதுனால அந்த கிளிம்பாட்டிக் சிஸ்டம் உங்களோட மூளையில் சேர்ந்த கழிவுகளை சூப்பராக க்ளீன் பண்ணிடும். ஸோ சுறுசுறுப்பாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு கரெக்டாக அந்த சூரியனை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த SCN அப்படியே ஆக்டிவேட் ஆகிடும். அது கார்டிசால் அப்படிங்கிற
கெமிக்கலை சுரந்த விடும். உடனே பயந்துக்காதீங்க கார்டிசால்னால் கெட்ட கெமிக்கல் அப்படின்னு. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறக்கும் அந்த கார்டிசால் தான் வந்து உதவுது. அது அளவு அதிகமாக போகும்போது அப்படி தான் நமக்கு ரொம்ப தீங்காக வந்து அமையுது. காலையில் இந்த கார்டிசால் சுரந்து நம்ம சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட மூளையோட முன்பகுதி பிஎஃப்சி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது அறிவு வந்து நல்லா வேலை செய்யும். டக்குன்னு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, எங்கே போனீங்களோ அந்த வேலையெல்லாம் முடியும். இப்போ தான் வந்து உங்களோட பிரபஞ்ச சக்தியை நீங்கள் வந்து முழுசாக வந்து அடைவீங்க. பிரபஞ்சம் ஓடுற ஓட்டத்துக்கு பிரபஞ்சத்தினோட சக்தியோட திசையிலேயே வந்து நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, வடக்கு திசையில் இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த வடக்கு நோக்கி போகிற ட்ரெயினில் ஏறி போகிறதுனா நீங்கள் ஸ்பீடாக போயிடலாம். ஆனால் அதுக்கு எதிர் திசையில் நின்றுக்கிட்டு நான் வந்து வடக்கு திசைக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலத்துலேயும் வடக்கு திசைக்கு போக முடியாது. அதனால் இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து எப்படி வந்து படைச்சிருக்குதோ அந்த ஓடுற ஓட்டத்தில், அதே நீரோட்டத்தில் அப்படியே வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஒரு ஃப்ளோவில் போகிற மாதிரி போகும். அதுக்கு நம்ம நேரமே தூங்குறது அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் செயல்படுத்தினாவே போதும். நேரமே எந்திரிக்கிறத பற்றியோ இல்லை வேலைகள்லாம் சீக்கிரம் முடிகிறத பற்றியோ நம்ம எந்த கவலையும் பட தேவையில்லை. வேலையை இங்கே செஞ்சால் நமக்கு ரிசல்ட் அங்கே கிடைக்கும். உடனே எல்லாருமே வந்து நான் ஒரு வாரம் ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து அது முடியல, திரும்பவும் வந்து பழைய பழக்கத்துக்கு போயிட்டேன் அப்படிம்பீங்க. இந்த பழக்கம் அப்படின்றது நம்ம பிரெயினோட பேசல் கேங்லியா அந்த அமைப்பில் தான் வந்து ஸ்டோர் ஆகுது. நீங்கள் எவ்வளோ வாட்டி அந்த பழக்கத்திலேருந்து விடுபட்டாலும் உங்களோட முடிவை மாற்றாதீங்க. நேரமே தூங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். இந்த லைட்டெல்லாம் நைட்டு கண்ணில் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நேரமே தூங்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் இருக்காது. சர்வ சாதாரண ஒரு பழக்கமாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்களே நினச்சா கூட உங்களால் அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வர முடியாது. நைட்டு சீக்கிரமாக தூங்க போயிடுவீங்க. உணவு எல்லாமே வந்து அந்த ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணிக்குள்ளே முடிச்சுக்கிட்டு நேரமே தூங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த செரிமானம் அப்படின்றதும் வந்து தானாக ஆகிடும். தூக்கம் வர்றதுக்கு முன்னாடியே செரிமானம் அப்படின்றதும் தானாக ஆகிடும். அந்த தூங்குகிற ரூம் டெம்பரேச்சரை வந்து ஒரு டிகிரி குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தூக்கம் அருமையாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஆழமான தூக்கத்துக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நேரமே எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்கள் மூளை தெளிவாக இருக்கும். என்னென்ன செய்யலாம், உங்களோட இலக்குகளை அஃபர்மேஷன் பண்ணலாம், படிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்யலாம், திட்டமிடுதல் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்யலாம், முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்யலாம். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் இந்த காலையில் 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே அற்புதமாக செய்யலாம். உங்களோட ரிசல்ட் அப்படின்றதும் ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையே வந்து ஒரு ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, நிறைவாக வந்து மாறிடும். அப்போ நீங்கள் செயல்படுத்த வேண்டியது ஒன்று தான். நைட்டு நேரமே தூங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாருங்கள். கண்ணில் இந்த வெளிச்சத்தையெல்லாம் படாமல் வச்சுக்கிட்டு எப்படி தூங்குறது அப்படிங்கிறத செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கே செயல்படுத்திடுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.